ராமநாதபுரத்தில் பெரும் படையுடன் பன்னீர்செல்வம் அவர்கள் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார். தன்னை எதிர்த்து எத்தனை ஓபிஎஸ் வந்தாலும் அவர்களை அழிப்பேன் என்றும் அதற்கு மூலகாரணமாக இருந்த எடப்பாடி பழனிசாமியையும் வீழ்த்துவேன் என்றும் கூறியுள்ளார். இந்த நிலையில்தான் நான் எதற்காக ராமநாதபுரத்தை தேர்வு செய்தேன் என்றால், வறண்ட பூமியாக இருக்கின்ற ராமநாதபுரத்தை செழுமையாக மாற்றுவேன் என்றும் 5 முறை நான் தேனியில் போட்டியிட்டு வெற்றியடைந்திருக்கிறேன். பல்வேறு கல்வி நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகள், மருத்துவக் கல்லூரிகள் அனைத்தையுமே நான் நிறைவேற்றிவிட்டேன். தற்பொழுது ராமநாதபுரத்தை தேர்வு செய்தது இங்கேயும் அதே போன்று அனைத்து திட்டங்களையும் நான் கொண்டு வருவேன். மேலும் மத்திய அமைச்சராக வந்தால் நிச்சயமாக ராமநாதபுரத்தை தமிழகத்தில் முன்மாதிரியான தொகுதியாக மாற்றுவேன் என்றும் கூறியுள்ளார். ஒட்டுமொத்த ராமநாதபுரம் மக்களே மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். முன்னாள் முதல்வர் தமது தொகுதியில் போட்டியிடுகிறாரா? அதுவும் அதிமுகவின் முன்னாள் முதல்வரும் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களின் உண்மையான விசுவாசியுமான ஓபிஎஸ் அவர்கள் தனது தொகுதியில் போட்டியிடுவதாக அனைத்து தரப்பினர்களும் தற்பொழுது ஆதரவுகளை தெரிவித்து வருகிறார்கள். இதற்கு முன்பாக திமுகவின் கூட்டணி கட்சியான இந்தியன் முஸ்லீம் லீக் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நவாஸ்கனி அவர்கள் தனது தொகுதிக்கு எந்த ஒரு நல்லதும் செய்யாத காரணத்தினால் மீனவர்களின் சிறைவிடிப்பு தற்பொழுது வரை வெளியே வர முடியாத அவலை நிலைதான் தற்பொழுது ராமநாதபுரத்தில் இருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் கூறியுள்ளனர். ஒட்டுமொத்தமாக அனைத்தையும் மாற்றுவதற்கு பலா சின்னத்தில் ஓட்டுக்களை செலுத்தினால் ஒரே மாதத்தில் அனைத்தையுமே சரிகட்டுவேன் என்று ஓபிஎஸ் அவர்கள் வாக்குறுதி கொடுத்துள்ளார். தான் கொடுத்த வாக்குறுதியை என்றும் மீறமாட்டேன் என்பதையும் தெள்ள தெளிவாக கூறியுள்ளார். சசிகலா அவர்கள் என்னிடம் முதல்வர் பதவியை தந்தபோதும் சரி, அவரிடம் திருப்பி நான் செலுத்தும் போதும் சரி, சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றினேன் என்றும், அதுபோல்தான் ராமநாதபுரம் மக்களிடம் நான் கூறுகிறேன், என்னை வெற்றியடைய வைத்துவிட்டால் ராமநாதபுரம் தொகுதியில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் நான் சரி செய்வேன். எடப்பாடி பழனிசாமி பதவிக்கும் பணத்திற்கும் தான் ஜெயபிரபாகரனை வேட்பாளராக அறிவித்திருக்கிறார் என்றும், அதேபோல்தான் திமுக தனது சொத்துக்களை அதிகரித்துவதற்கு திமுக கூட்டணி கட்சியின் வேட்பாளரை அறிவித்திருக்கிறார். அவர்கள் சொத்துக்களை சம்பாதிப்பதற்கும் வருமானத்தை பெருக்குவதற்கும் ஆட்சியை தக்க வைக்க நினைக்கிறார்கள். உண்மையில் மக்கள் தற்பொழுது நிலைமை மிக மோசமாக இருக்கிறது. உங்கள் வாழ்வும் வளவும் செழிப்பாக இருக்க வேண்டும் என்றால் நமது சின்னம் பலா சின்னத்துக்கு வாக்களியுங்கள் என்று பன்னீர்செல்வம் அவர்கள் ராமநாதபுரம் முழுமையாக பிரச்சாரத்தை தொடர்ந்துள்ளார். உங்களது கருத்துக்களை கூறுங்கள். ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் வெற்றியடைவாரா அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் தோல்வி அடைவாரா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ஓபிஎஸ் அவர்கள் வெற்றியடைந்தால் மீனவர்களின் விடுதலைக்காக முற்றிலுமாக மத்திய அரசிடம் போராடுவேன் என்று கூறுவதை பற்றியும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.